ஹாய் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நான் பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா ப்ளூ ஸ்டாரில் ஏசி ஓடுது, கூலிங் வரலன்னு கம்ப்ளைண்ட்டு செக் பண்ணி பார்த்தோம். செக் பண்ணி பார்த்ததில் பார்த்திங்கன்னா கேஸ் சுத்தமாக இல்லை. இப்போ எங்கே லீக் இருக்குன்னு நம்ம செக் பண்ணலாம். பார்த்திங்கன்னா கம்ப்ரஸர் பாடி ஃபுல்லாக அடிச்சு போயிருக்கு. இதனால தான் பார்த்திங்கன்னா கேஸ் சுத்தமாக இல்லை. இந்த கம்ப்ரஸர்லாம் கழட்டிட்டு புது கம்ப்ரஸர் மாற்ற போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த பவர் லைன் அப்படி தனியாக கழட்டிடலாம். எல்லாத்தையும் கழட்டி விட்டுடலாம். கம்ப்ரஸர் ஜாக் பார்த்திங்கன்னா பின்னு தான் இது. அதை எடுத்துடலாம். ஆஃப் பண்ணிக்கலாம். இது ஃபோட்டோ ட்ரான்ஸ்ஃபார்மர், கம்ப்ரஸருக்கான ட்ரான்ஸ்ஃபார்மர் இதுதான். வோல்டேஜ் பூஸ்ட் பண்ணுறது. போல்டிங் கழட்டிக்கலாம். ஃபஸ்ட்டு கழட்டிட்டு அடிச்சு பார்த்திங்கன்னா பைப் லைனை ரிமூவ் பண்ணிடலாம். தெளிவாக எடுக்கலாம். செக்ஷன் பைப்பு ஃபஸ்ட்டு தான் வெல்டிங் பண்ணி எடுக்கணும். அடுத்து டிஸ்சார்ஜ் பைப்பு. இது கம்ப்ரஸர் தலைக்கு மேலே சின்னதாக வருது டிஸ்சார்ஜ். கம்ப்ரஸ் பார்த்திங்கன்னா பாடி அந்தளவுக்கு பார்த்திங்கன்னா அரிசி போயிருக்கு பாருங்கள். இது எதனால் பார்த்திங்கன்னா இந்த மிஷினை சுற்றி பார்த்திங்கன்னா வைப்ரேஷனுக்காக ஒரு பேட் வச்சுருப்பாங்க. அந்த பேடில் பார்த்திங்கன்னா நம்ம ஒரு ஏசி ரொம்ப நாள் சர்வீஸ் பண்ணலை அப்படின்னா ஐஸ் ஃபார்ம் ஆக ஆரம்பிச்சிடும். ஐஸ் ஃபார்ம் ஆகும், தண்ணி பார்த்திங்கன்னா அதிகமாக வேர்க்கும். அந்த தண்ணி அந்த ஸ்பாஞ்சிலே நின்றுடும். அந்த ஸ்பாஞ்சு தெரியுது பாருங்கள். இந்த ஸ்பாஞ்ச் அப்படியே ஊறி போய் கம்ப்ரஸர் வர ஒட்டி இருக்கிறதால இந்த வைப்ரேஷனோட கம்ப்ரஸர் பாடி சுத்தமாக அரிச்சிடும். கிட்டத்தட்ட ஒரு 7 வருஷத்து மிஷின் இது. ஃபோட்டோ எடுத்தது பார்த்திங்கன்னா கம்ப்ரஸர் புது கம்ப்ரஸர் மாத்திரம் இன்வெர்ட்டர் மாடல் இது.
மக்கர் வச்சாச்சு. இப்போ எப்படி கழட்டணுமோ அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா வெல்டிங் அடிக்க போகிறோம். பார்த்திங்கன்னா டிஸ்சார்ஜ் லைன் இது ஃபேக்ட்ரினுடைய டம்மி இது. இதில் கேஸ் கொஞ்சமாக இருக்கும். ஏன் ப்ரெஷர் ஆடக்கூடாதுன்னா ஆயிலில் வந்து பார்த்திங்கன்னா மாய்ச்சர் ஆகிடக்கூடாது. மாய்ச்சர்னால் வந்து பார்த்திங்கன்னா ஈரப்பதம், அதுக்காக தான் வந்து பார்த்திங்கன்னா ப்ரெஷரோடய கொடுப்பாங்க. நம்ம வெல்டிங் அடிக்கிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி கேஜை கனெக்ட் பண்ணிக்கணும். கனெக்ட் பண்ணி ஓப்பனில் வச்சிக்கணும். அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா ஏர் லாக் ஆகாது, ஈஸியாக வெல்டிங் ஆகும். கிட்ட ஜூம் பண்ணலாம். செக்ஷனு உங்களுக்கு வெல்டிங் ஈஸியாக ஆகணும். இந்த மாதிரி ஒரு தகுடு வச்சு வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளேமை மறைக்கணும். அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த சின்ன வெல்டிங் பின்னாலே வெல்டிங் அடிக்க முடியும். இல்லைனா வந்து பார்த்திங்கன்னா கேஸ் வெல்டிங் தான் எடுத்து வரணும். பார்த்திங்கன்னா நம்ம 2 பைப்புமே வெல்டிங் அடிச்சிட்டோம். எந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா பக்காவாக அடிச்சிருக்கோம் பாருங்கள். ரெண்டு பைப்புமே வந்து பார்த்திங்கன்னா வெல்டிங் அடித்தாச்சு. எந்த அளவுக்கு நைஸாக அடிச்சிருக்கோம் பாருங்கள். இது காரணம் வந்து பார்த்திங்கன்னா இந்த வெல்டிங் தகரம் தான். எந்த அளவுக்கு ஃப்ளேம் வெளியே போகாமல் இருக்கும் அந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா ஈஸியாக வெல்டிங் ஹீட் ஆகும், ஈஸியாக வெல்டிங்கும் ஆகும். அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம இப்போ வேக்கம் போட்டு கேஸ் சார்ஜ் பண்ண போகிறோம். அப்படியே கையோட லீக்கும் பார்த்துடணும். பார்த்திங்கன்னா வேக்கம் ஆன் பண்ணியாச்சு. வேக்கம் ஆகுது பார்த்திங்களா. வேக்கம் ஆகும்போது எந்த அளவுக்கு புகை வருது பாருங்கள். எதனால் புகை வருதுன்னு வந்து பார்த்திங்கன்னா உள்ளே இருக்கிற ஈரப்பதத்தில் வந்து இது காற்றுல வந்து பார்த்திங்கன்னா ஈரப்பதம் அதிகமாக இருக்கும். அந்த ஈரப்பதம் பைப்புக்குள்ளாரே இருக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு கூலிங் ஆகாது. அதாவது கூலிங் ஆகும், உடனே ஆஃப் பண்ண உடனே சுத்தமாக நமக்கு கூலிங்கான ஃபீலிங்கே வந்து வராது. அதுக்காக தான் மெயினாக வந்து பார்த்திங்கன்னா வேக்கம் போகிறது. டெம்பரேச்சர் அப்போ தான் ரீச் ஆகும். புகையாக இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி எல்லா பொருளையும் அப்படியே ஃபிக்ஸ் பண்ணிடலாம். ட்ரான்ஸ்ஃபார்மரு
இது வந்து பார்த்திங்கன்னா டிஸ்சார்ஜ் சென்சாரு. இது வந்து பார்த்திங்கன்னா கண்டன்சேஷனுக்கான சென்சாரு. சரியாக ஃபேன் ஓடலை இல்லை டஸ்ட்டு நிறைய இருக்குன்னா இது சென்ஸ் பண்ணி வந்து பார்த்திங்கன்னா அவுட்டோர் ஆஃப் பண்ணி வைக்கும். கம்ப்ரஸரை வந்து பார்த்திங்கன்னா காப்பாற்றும். இது வந்து பார்த்திங்கன்னா டிஸ்சார்ஜ் சென்சார்ன்றதால கேஸ் இல்லைனா, கேஸ் அதிகமாக இருக்குது, ப்ரெஷர் அதிகமானாலும் வந்து பார்த்திங்கன்னா ஐபிஹெச்பின்னு காமிச்சு எல்பிஹெச்பின்னு காமிச்சு ட்ரிப் ஆகிடும். அதுக்கான சென்சார் இது. பார்த்திங்கன்னா வேக்கம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1/2 hour ஓடிடுச்சு. 20 நிமிஷத்துக்கு இது 15லேருந்து 20 நிமிஷம் வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஓடணும். அதிகமாக ஓடினாலும் பிரச்சனை இல்லை. ஏன்னா வேக்கம் ஓடிச்சுன்னா மைனஸ்க்கு வந்துடுச்சு பாருங்கள். வேக்கம் வந்து பார்த்திங்கன்னா க்ளோஸ் பண்ணிடலாம். கேஸ் ஏற்ற போகிறோம். கேஸ் கொஞ்சமாக ஐடியல் ப்ரெஷர் கொடுத்து லீக் செக் பண்ணிவிட்டு ஃபுல்லாக கவரிங் க்ளோஸ் பண்ணிடலாம். இந்த மாதிரி கேஸ் ஏற்றுறதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளஷ் அவுட் பண்ணிடணும். எதனால்னா இந்த ஓஸில் இருக்கிற ஏர் வந்து பார்த்திங்கன்னா வெளியில் வரணும். அதுக்காக வந்து பார்த்திங்கன்னா ஆப்போசிட்டில் இருக்கிற இன்னொரு வால்வு ஓப்பன் பண்ணி விடணும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா கேஸை ஃபுல்லாக ஓப்பன் பண்ணிக்கலாம். வெல்டிங் ஹெட்செட்டில் லீக் செக் பண்ணிக்கலாம். வெல்டிங்லாம் பக்காவாகிடுச்சு. லீக்கில் இருந்தாலும் ஒரு செக் பண்ணிக்கிறது நல்லது. மெக்கானிக் வரும், கீழே மட்டும் க்ளீன் பண்ணிட்டு இதில் எதுவும் தொடக்கூடாதுன்னா தொட்டால் வாரண்ட்டி போயிடணும். அந்த ஃபில்டரில் மட்டும் லைட்டாக பொறுமையாக நம்ம ஒர்க்கெல்லாம் முடிஞ்சிச்சு. கவர் ஃபுல்லாக பேக் பண்ணிவிட்டு மிஷின் ஆன் பண்ணி ஃபுல் கேஸ் சார்ஜ் பண்ணிடலாம். ஆமாம், நீ சோனா மாவுக்கு கேட்குறியா, நீ உங்கள் வீட்டுக்காருக்கு இப்போ அங்கே இது கடைக்கு பத்தலும் கேட்குறியா? நீ 100 ரூபாய் வாண்ட கொடுத்துட்டு 250 ரூபா அந்த குடிச்சிட்டு போகிறேன். சும்மா அந்த ஆளுக்கு சப்போர்ட் பண்ணிடுற வை. அங்கேயும் விலைவாசி ஏறி போச்சு. நீ ஒரு பொறுப்பாளர், ஒரு மூட்டை ஒரு 10 மூட்டை தரத்தில் மாதத்தில் வை. சரி வாஷ் பார்த்தீங்கன்னா ஐடியலாக ப்ரெஷர் வந்து பார்த்திங்கன்னா நம்ம 150 வச்சுருக்கோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா மிஷின் ஆன் பண்ணியாச்சு. மிஷின் ஆன் பண்ணுறதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா கிளாம் மீட்டர் செட் பண்ணினேன் எப்பயுமே. அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா மிஷினில் என்ன கரண்ட் கொடுத்துருக்கோ கரெக்டாக அதை செட் பண்ண முடியும். நாளைக்கு பார்த்திங்கன்னா கம்ப்ரஸர் ஆன் ஆகிடுச்சு. ஆம்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 4.50 இருக்குது. ப்ரெஷர் வந்து பார்த்திங்கன்னா கம்மியாக இருக்குது. நம்ம ப்ரெஷர் ஃபுல் சார்ஜ் பண்ணிடலாம். கேஸ் வந்து பார்த்திங்கன்னா 32. பார்த்திங்கன்னா கேஸ் ஏற ஏற வந்து பார்த்திங்கன்னா இந்த லிக்யூட் லைனில் கேஸ் இது ஐஸ் ஃபார்ம் ஆகும். கேஸ் கம்மியாக இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஈஸியாக தெரிஞ்சுக்கலாம். இந்த லைனில் சின்ன பைப்பில் வந்து பார்த்திங்கன்னா கேஸ் ஐஸ் கட்டிச்சுன்னா கேஸ் கம்மியாக இருக்குன்னு அர்த்தம். கேஸ் ஏற்ற ஏற்ற வந்து பார்த்திங்கன்னா ஐஸ் அதிகமாக ஃபார்ம் ஆகி கரையும் அப்படியே.
ஸ்டெப்பாக கரைஞ்சிச்சு பாருங்கள். இப்போ ப்ரெஷர் வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ இருக்குது பாருங்கள். கிட்டத்தட்ட ஒரு 90 கிட்ட வந்துருச்சு. பார்த்திங்கன்னா ஐஸ் ஃபுல்லாக கரைஞ்சிச்சு பாருங்கள். ஆம்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 5.58 இருக்குது. ப்ரெஷர் வந்து பார்த்திங்கன்னா 120 வச்சுருக்கோம். இது நார்மலாக வந்து பார்த்திங்கன்னா 125லேருந்து 130 வரைக்கும் வந்துடும். நம்ம வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் ஷேர் பண்ணுறேங்க. கூடவே சப்ஸ்கிரைப் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க.